Good morning students. So last class பார்த்தீங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணோம். அதில் வெர்னர் தியரி பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேப்ஸ் இன்வால்வ் இன் த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டண்டான தெரிஞ்சுக்கிற வேண்டிய இம்பார்ட்டண்டான கீவேர்ட்ஸ். தட் இஸ் ஃபஸ்ட் எடுத்திங்கன்னா கோஆர்டினேஷன் என்டைட்டி. ஸோ கோஆர்டினேஷன் என்டைட்டி மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோஆர்டினேஷன் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் கோஆர்டினேஷன் என்டைட்டி. அப்போ அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கும், லிகண்ட் இருக்கும், வித் நம்பர் ஹவு மெனி நம்பர் ஆஃப் லிகண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. தட் இஸ் கால்ட் இட்ஸ் அயான்ஸ் ஆர் நியூட்ரல் மாலிகூல்ஸ் கம்போஸ்ட் வித் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இன்க்ளூடிங் த அரேஸ் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட். அது ஸ்கொயர் ப்ராக்கெட்டோட மென்ஷன் பண்ணுறதுக்கு பேர் என்க்ளோஸ்ட் இன் த ஸ்கொயர் ப்ராக்கெட். தட் இஸ் கால்டு கோஆர்டினேஷன் என்டைட்டி. கீழே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஃபெரோசைனைட், என்ன எக்ஸாம்பிள் K4FeCN6. இதில் கோஆர்டினேஷன் என்டைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா FeCN6 ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அதோட ஆக்சிடேஷன் நம்பர், அந்த ஹோல் ஸ்பியரோட ஆக்சிடேஷன் நம்பரை வந்து மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் தான் கோஆர்டினேஷன் என்டைட்டி. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் எடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் எடுத்துன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அப்போ கோஆர்டினேஷன் என்டைட்டியில் யார் யார் இருக்குன்னு சொன்னோம்? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கும், லிகண்ட் இருக்கும், ஹவு மெனி நம்பர் ஆஃப் லிகண்ட்ஸ் இருக்கும், ப்ளஸ் அதோட சார்ஜ் இருக்கும். அப்போ கோஆர்டினேஷன் என்டைட்டிலேயே முக்கியமான காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஏன் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பார்த்தீங்கன்னா வெர்னர் தியரியில் நம்ம சொல்லியிருந்தோம், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆக்குவே த சென்டர் பொசிஷன் ஆஃப் த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். அதை சுற்றி தான் லிகண்டு எல்லாமே பொசிஷனில் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் சொல்கிறோம். இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ஸ் ஆக்குபை த சென்ட்ரல் பொசிஷன் ஆஃப் த கோஆர்டினேஷன் என்டைட்டி which bind is with the ligand. Some groups, யார் குரூப் இருக்கலாம், ஆட்டம்ஸ் இருக்கலாம், அதுக்கு பேர் தான் லிகண்டு. இஸ் கனெக்டட் டு த கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா K4FeCN6 கொடுத்துருக்காங்க. இதில் K4K அப்படிங்கிறது வந்து கோஆர்டினேஷன் என்டைட்டிக்கு வெளியே இருக்குது. ஸோ அப்போ அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். அதுக்கு பேர் சிம்பிள் அயன். கோஆர்டினேஷன் என்டைட்டிக்கு வெளியே இருக்கிறது அயானுக்கு பேர் என்னது? தட் இஸ் கால்டு சிம்பிள் அயான். அப்போ நெக்ஸ்ட்டு உள்ளே வரும்போது Fe இருக்குது, Cn இருக்குது. அப்போ யாரை மெயின் எடுக்கணும்? இதில் மெட்டல்னு சொல்லியாச்சு. Cn அப்படிங்கிறது சைனைட், இட்ஸ் நாட் அ மெட்டல். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய Fe தான் எழுதணும், ப்ளஸ் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எழுதணும். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான். இங்கே பார்த்தீங்கன்னா Fe2+ அப்படிங்கிற ஸ்டேட்டில் வந்துருக்கு. இது யார்கிட்ட எலக்ட்ரானை கெயின் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Cn- சைனைட்லேருந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. ஸோ அப்போ கோஆர்டினேஷன் என்டைட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு டோனர் ஆட்டம் இருக்கும், ஒரு அக்செப்டர் ஆட்டம் இருக்கும். எது டோனர் ஆட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Cn, தட் இஸ் கால்டு லிகண்டு. நெக்ஸ்ட் டாபிக் அதான் பார்ப்போம். அப்போ யார் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அந்த அக்செப்டர் கெப்பாசிட்டி யாருக்கு தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் தான் இருக்கும். ஏன்னா அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமில் சம் வேக்கண்ட் d ஆர்பிட்டால் இருக்கும். ஓகேங்களா? ஸோ யார் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ, எலக்ட்ரான் பேர் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பேர் லூயிஸ் ஆசிட்னு பேர். அப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு லூயிஸ் ஆசிட். ஸோ நெக்ஸ்ட்டு லிகண்ட். அப்போ லிகண்ட் அப்படிங்கிற காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் என்டைட்டிக்குள்ளே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கும், ப்ளஸ் லிகண்ட் இருக்கும். லிகண்ட் த ஆட்டம்ஸ் டொனேட் த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு யார் 2 எலக்ட்ரானை டொனேட் பண்ணி கோஆர்டினேட் பாண்டை ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதுக்கு பேர் தான் லிகண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் அதே இது டோனர் ஆட்டமாக இருக்கும். அப்போ யார் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பேர் லூயிஸ் பேஸ். அப்போ கோஆர்டினேஷன் என்டைட்டில் பார்த்தீங்கன்னா மெட்டல் அப்படிங்கிறது லூயிஸ் ஆசிடாக இருக்கும், லிகண்டுங்கிறது லூயிஸ் பேஸாக வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா K4FeCN6, அதில் K4ங்கிறது கவுண்டர் அயன், அதாவது சிம்பிள் அயன். அதுக்கடுத்து என்டைட்டிக்குள்ளே வந்தோம் அப்படின்னா என்டைட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கும், லிகண்ட் இருக்கும், கோஆர்டினேஷன் நம்பர் இருக்கும். அந்த கோஆர்டினேஷன் நம்பரோட சேர்த்ததுக்கு பேர் தான் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு பேர் தான் என்னது? கோஆர்டினேஷன் ஸ்பியர். அப்போ கோஆர்டினேஷன் என்டைட்டி அப்படின்னு சொல்லும்போது உள்ள யார் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், லிகண்ட், ஹவு மெனி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், மேலே சார்ஜ் இருக்கணும். நெக்ஸ்ட் எடுத்துன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர். அப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஆர் காம்ப்ளெக்ஸில் கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படிங்கிறது அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் கோஆர்டினேஷன் ஸ்பியர். இதுக்குள்ளே யார் யார் இருப்பான்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், கோஆர்டினேட் என்டைட்டிலே பார்த்தாச்சு. இதுக்குள்ளே யார் யார் இருப்பா? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கும், லிகண்ட் இருக்கும், ஹவு மெனி நம்பர் ஆஃப் லிகண்ட் இருக்கும். அதை என்க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட், அந்த ப்ராக்கெட்டுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு கோஆர்டினேஷன் ஸ்பியர். கோஆர்டினேஷன் ஸ்பியர் அதுக்கான எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் பாலிஹைட்ரான் ஆர் தட் இஸ் கால்டு ஜாமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்டு என்னது? ஜாமெண்ட்ரி. மென்ஷன் பண்ணிக்கோங்க. கோஆர்டினேஷன்
பாலிஹைட்ரான் ஆர் ஜாமெண்ட்ரி. தட் மீன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பரை வச்சு we can easily explain the geometry of the molecule, 3-dimensional spatial arrangement of the atom. அதைத்தான் என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி ஆர் கோஆர்டினேஷன் பாலிஹைட்ரான். இது ஏதோ சொல்லுவோம் 3-dimensional arrangement ஏதோ சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய how many number of ligand, எத்தனை லிகண்ட் இருக்குது ஆர் கோஆர்டினேஷன் நம்பர் என்ன அப்படிங்கிறத சொல்லுவோம். இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 6. கோஆர்டினேஷன் நம்பர் 6னா கண்டிப்பாக அது ஆக்டாஹெட்ரல் ஜாமெண்ட்ரியாக மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 4. அதில் பார்த்தீங்கன்னா 2 ஜாமெண்ட்ரி இருக்குது, ஒன்று டெட்ராஹெட்ரல் ஆர் அனதர் ஒன்று ஸ்கொயர் பிளேனார். இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிக்கல் டெட்ரா கார்பனைல் குரூப் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும். ஹைப்ரிடைசேஷனை பொறுத்து அது வந்து ஆக்டாஹெட்ல ஸ்கொயர் பிளேனாரா இல்லை டெட்ராஹெட்ரலா அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பின்னாடி இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் எடுத்துட்டோம் அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் நத்திங் பட் ஹவு மெனி நம்பர் ஆஃப் லிகண்ட் ப்ரெசன்ட் இன் த கோஆர்டினேஷன் என்டைட்டி. கோஆர்டினேஷன் நம்பர், கோஆர்டினேஷன் என்டைட்டியில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு பக்கத்தில் எத்தனை லிகண்ட் இருக்குது அப்படின்னு எத்தனை லிகண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறது பேர் தான் கோஆர்டினேஷன் நம்பர். ஆர் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சுற்றி எத்தனை பாண்ட் இருக்குது, எத்தனை கோஆர்டினேட் பாண்ட் இருக்குது அப்படிங்கிறதும் கோஆர்டினேஷன் நம்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் K4FeCN6 இதில் பார்த்தீங்கன்னா FeCN6 தான் கோஆர்டினேஷன் ஸ்பியர் ஆர் கோஆர்டினேஷன் என்டைட்டி. அதுக்குள்ளே எத்தனை CN இருக்குது, R இருக்குது. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஆர் அதர்வைஸ் CN சுற்றி எத்தனை பாண்ட் இருக்குன்னு பார்த்து FE சுற்றி எத்தனை பாண்ட் இருக்குன்னா 6 பாண்ட் இருக்கும். ஒவ்வொரு பாண்டுக்கும் தேவையான எலக்ட்ரானை யார் டொனேட் பண்ணியிருப்பான்னா லிகண்ட் சொல்லக்கூடிய CN வந்து டொனேட் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிக்கல் EN ட்ரைசிஎல். EN அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரெப்ரசன்ட் த ஈத்தேன் 1,2 டையமீன் ஆர் எத்திலீன் டையமீன். EN அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ண என்ன சொல்லணும், எத்திலீன் டையமீன் ஆர் ஈத்தேன் 1,2 டையீன். இதில் ஒரு காம்பவுண்ட்லேருந்து 2 பாண்டு போகும். ஒரு காம்பவுண்ட்லேருந்து இட்ஸ் அ டை டொனார்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து 2 பாண்டு வந்து டொனேட் பண்ணும். அப்போ ஒரு ENலேருந்து 2 பாண்டுனா 3 இதில் வந்து 6 பாண்ட் டொனேட் ஆகும். அப்போ நிக்கலை சுற்றி பார்த்திங்கன்னா மொத்தம் 6 பாண்ட் இருக்கும். அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 6. அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் டாபிக் எடுத்துட்டோம்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அடுத்த டாபிக் பார்த்தோம்னா என்ன சொல்ல போகிறோம்னா ஐயூபாக் நேமிங் சொல்லுவோம். அதாவது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எடுத்தோம்னா அதுக்கு எப்படி நேம் சொல்கிறது, how is represent the IUPAC name to the coordination compound அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அதில் இந்த ஆக்சிடேஷனை யூஸ் பண்ணுவோம். அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு சார்ஜு. இந்த சார்ஜ் எதுவுமே எதாவது சொல்கிறோம்னா how many number of ligand is removed or how number of எலக்ட்ரான் பேர் இஸ் ஷேர்டு, எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கு, எவ்வளோ ரிமூவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயூபாக் நேம் எழுதும்போது ரோமன் லெட்டரில் மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது FeCN6 மேலே 4- போட்டிருப்பாங்க. அந்த 4- தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்பியரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணுறது ஒன்லி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட சார்ஜ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல Fe2+ அப்படிங்கிற ஸ்டேட்டில் வந்து இருக்குது. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ப்ளஸ் நம்பர் ஆஃப் லிகண்ட் இன்ட்டு சார்ஜ் ஆஃப் த லிகண்ட். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா அதோட டோட்டல் நெட் சார்ஜ் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் FeCN6 4-. இதில் யாரை கால்குலேட் பண்ணுறோன்னா Feயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு தெரியாது அப்படின்னு அசியூம் பண்ணுறதுனால அதை Xன்னு எடுத்திருப்போம். அதை எப்படி எடுத்திருப்போம், Xன்னு எடுத்திருக்கோம். X ப்ளஸ் எத்தனை சைனைட் இருக்குது, 6 சைனைட் இருக்குது. சைனைடோட சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 இஸ் ஈக்குவல் டு மேலே என்ன சார்ஜ் இருக்குது 4-. அதை ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் எழுதணும். சப்போஸ் சார்ஜ் கொடுக்கல அப்படின்னா அதை 0ன்னு எடுக்கணும். சார்ஜ் கொடுத்துருந்தாங்கன்னா என்னென்னு பண்ணணும், அதை ஈக்குவல்ட்டை தாண்டி எடுக்கணும். இங்கே 4- கொடுத்தனால ஈக்குவல்ட்டு தாண்டி எடுத்துருக்கோம். சப்போஸ் சார்ஜ் கொடுக்கல அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கணும், 0ன்னு எடுத்துக்கணும். அப்போ எல்லாத்தையும் சம் பண்ணோம்னா X = +2ன்னு வரும். X = +2. அப்போ இந்த FeCN6 4-ல் Feயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளவு +2. அதுக்கடுத்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அமோனியா CO NH3,5Cl2+ கொடுத்துருக்கோம். இதில் கோபால்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு தெரியாது. அப்போ தெரியாதனால என்ன பண்ணியிருக்கோம், Xன்னு எடுத்திருக்கோம். அப்போ X ப்ளஸ் எத்தனை அமோனியா இருக்குது, 5 இருக்குது, 0ன்னு கொடுத்துருக்கோம். அமோனியா வந்து ஒரு நியூட்ரல் லிகண்டாக நம்ம கன்சிடர் பண்ணணும்.
அமோனியாஜன் என்னது நியூட்ரல் லிகன். அப்போ நியூட்ரல் லிகன்னால அதுக்கு எந்த விதமான சார்ஜுமே இருக்காது, ஒரு மாலிகுல்னால சார்ஜே இருக்காது. அப்போ எப்படி எடுக்கிறோம், ஜீரோன்னு எடுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குளோரின் இருக்குது, அதனோட சார்ஜ் எவ்வளோ -1 இஸ் ஈக்குவல் டு மேலே சார்ஜ் என்ன கொடுத்துருக்காங்க 2+, அந்த 2+ தூக்கி சப்ஸ்டிட் பண்ணும்போது +3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து வரும். இட்ஸ் வெரி வெரி ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக்கு. ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ். அப்போ காம்ப்ளெக்ஸுக்கு எப்படி நேம் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சார்ஜ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் அயான். ஸோ அந்த கோஆர்டினேஷன் என்டைட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய சார்ஜ் வச்சு சொல்கிறது. ஃபஸ்ட் டைப் என்னது கோஆர்டினேஷன் என்டைட்டி, அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு மேலே சார்ஜ் இருக்கும், அந்த சார்ஜ் வச்சு சொல்கிறது. ரெண்டாவது டைப் எடுத்துட்டிங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் என்டைட்டிக்கு உள்ளே இருக்கக்கூடிய லிகண்டோட டைப்பை பற்றி சொல்கிறது. எத்தனை லிகண்ட் இருக்குது, ஹவு மெனி நம்பர் ஆஃப் லிகண்ட், 1 இருக்கா இல்லை 2 இருக்கா இல்லை அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்கிறது என்னது ரெண்டாவது டைப்பு. ஸோ ஃபஸ்ட் டைப் எடுத்திங்கன்னா கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் நெட் சார்ஜ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். ஃபஸ்ட் டைப் பார்த்திங்கன்னா கோஆர்டினேஷன் என்டைட்டி, அந்த ஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸஸ். அதுக்கு பேர் என்னது கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். சார்ஜ் the charge net positive charge is called கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸஸ். இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர் ஸ்டார்ட் ஆகிறது, கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஸ்டார்ட் ஆகிறது ஸ்பியரில் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸ்பியரில் தான் என்ன பண்ணும் ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ் ஸ்பியராக இருக்கும், அது கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இந்த காம்பவுண்ட் ஸ்டார்டட் வித் த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அயான் ஆர் கோஆர்டினேஷன் ஸ்பியர், தட் இஸ் கால்டு கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸஸ், கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா அந்த கோஆர்டினேஷன் என்டைட்டிக்கு மேலே மைனஸ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ், தட் இஸ் கால்டு ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ். இதை எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு சிம்பிள் அயனை ஃபாலோ பண்ணி கோஆர்டினேஷன் ஸ்பியர் ரெண்டாவதாக வந்துருந்துச்சு அப்படின்னா அதான் ஆனயானிக் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் அயான் இருக்கும், அந்த அயானை ஃபாலோ பண்ணி கோஆர்டினேஷன் ஸ்பியர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது ஆனயானிக் காம்ப்ளெக்ஸு. நெக்ஸ்ட்டு நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ்னால் எந்த விதமான சார்ஜுமே இருக்காது. தட் மீன்ஸ் வெளியே எந்த விதமான சிம்பிள் அயான் எதுவுமே இருக்காது, வெறும் ஸ்பியர் மட்டும்தான் இருக்கும், மேலே சார்ஜ் எதுவுமே இல்லைன்னா அதுக்கு பேர் தான் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸஸ். நெக்ஸ்ட் டைப் எடுத்துட்டிங்கன்னா கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் லிகண்ட், கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் லிகண்டு. ஸோ ஃபஸ்ட் டைப் எடுத்திங்கன்னா ஹோமோலிப்டிக். வாட் இஸ் ஹோமோ மீன்ஸ் சேம் அப்படிங்கிற மீனிங். ஹோமோ மீன்ஸ் சேம். அப்போ கோஆர்டினேஷன்ஸ் என்டைட்டிக்குள்ளே நம்ம எடுக்கக்கூடிய எல்லாமே ஒரே டைப் ஆஃப் லிகண்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரே டைப் ஆஃப் லிகண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா CONH36, அதில் யார் மட்டும்தான் லிகண்டு, அமோனியா மட்டும்தான் லிகண்டு. அப்போ ஒரே ஒரு டைப் ஆஃப் லிகண்டு மட்டும்தான் இருக்குது, அதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ். ரெண்டாவது டைப் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸாம்பிளில் பாருங்கள் CONH35Cl, இதில் 2 லிகண்ட் இருக்குது. யார் அமோனியா ஒரு லிகண்டு, Cl ஒரு லிகண்டு. அமோனியா ஒரு லிகண்டு, Cl ஒரு லிகண்டு. அப்போ 2 டைப் ஆஃப் லிகண்ட்ஸ் இருக்குது. 2 ஆர் மோர் தென் 1 டைப் ஆஃப் லிகண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹெட்ரோலிப்டிக் காம்ப்ளெக்ஸஸ். அப்போ கோஆர்டினேஷன் என்டைட்டிக்குள்ளே ஒரே ஒரு டைப் ஆஃப் லிகண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஹோமோலிப்டிக்கு. அதே நேரத்தில் 2 மோர் தென் 1 டைப் ஆஃப் லிகண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹெட்ரோலிட்டிக் காம்ப்ளெக்ஸஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாபிக் கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த டாப்பிக்கை